ஹாய் ஆல் மை V3 மெம்பர்ஸ் எல்லாருமே ஆவலோட காத்துட்ருப்பீங்க எம்டி எப்போ வருவாருன்னு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் இன்னைக்கு. ஸோ ஹியரிங் டேட் இன்னைக்கு தான் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து எம்டிக்கு ஹியரிங் டேட் தான் 26 செப்டம்பர், இன்னைக்கு தேர்ஸ்டே. ஸோ இன்னைக்கு தான் வந்துட்டு ஹியரிங் நடக்க போகுது. ஸோ எந்த டைமிங்லாம் தெரியல. ஹியரிங் நடந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பாக ஒரு அப்டேட் வந்து வரும். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருங்க, காத்துட்ருக்கிறது தான் வந்து ஒரே வழி. ஸோ நான் டெய்லியுமே போய் செக் பண்ணி பார்த்துட்ருப்பேன். ஸோ நேற்றுக்கு வரைக்கும் பார்த்தேன், நான் வந்து 9 மணிக்கே நான் வந்து தூங்கிட்டேன். ஸோ அதனால் தெரியல, பார்க்கல. நான் நைட்டே வந்திருக்கு. நான் மார்னிங் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ ஃபில்லிங் நம்பர் வந்து நான் போட்டு பார்க்கும்போது அதோட கேஸ் ஸ்டேட்டஸில் ஹியரிங் வந்து இன்றைக்கின்னு போட்டிருந்துச்சு 26/9/2024. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே தினம் காத்துட்டு தான் இருக்கோம். ஸோ காத்திருக்கிறதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புவோம். என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு யாருக்குமே இன்னுமே தெரியாது. ஸோ ஜட்ஜஸ் தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கி மட்டுமே நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்க முடிவு பண்ணி அந்த ஹியரிங் இதெல்லாம் முடிஞ்சு ஈவினிங் தான் வந்து நம்மளுக்கு அப்டேட் வரும். ஸோ அதனால் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள், இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பெயில் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது கன்ஃபார்மாக யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபில்லிங் நம்பர் வந்து நீங்கள் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த நம்பர் போட்டு பாருங்கள், 47059 அப்படின்னு போட்டுக்கணும். இதுதான் ஃபில்லிங் நம்பர். அண்ட் இயருங்கிறதுல நீங்கள் வந்து 2024, அதாவது இந்த வருஷத்தோட இதை போடணும். 2024. அதுக்கப்புறம் எப்பவும் போல கேப்சா தான். ஸோ கேப்சா அடிக்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி பழகின விஷயந்தான். அதே மாதிரி நீங்கள் வந்து கேப்சாவை அடிச்சுக்கோங்க. நானே வந்துட்டு முதல்ல தப்பாக தான் அடிச்சுட்டேன். அப்புறம் இன்னொரு கேப்சா வந்துச்சு, மறுபடியும் அந்த கேப்சாவை அடிச்சிட்டேன். அடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கோன்னு கொடுக்கணும். இங்கே கோன்னு இருக்குல்ல, அந்த கோ கொடுத்தீங்கன்னா அவரோட கேஸ் ஸ்டேட்டஸ் எல்லாமே வரும். பழைய கேஸ் வந்துட்டு நம்பர் ஆஃப் கேசஸ் 2 இருக்குது. ஸோ பழைய கேஸ் வந்து டிஸ்போஸ்டுன்னு வருது. ஸோ இப்போ இருக்க கேஸ் வந்து பெண்டிங்னு போட்டிருக்குல்ல, அங்கே வந்து வியூன்னு இருக்க இடத்த வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்க்கணும். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வரும். பல பேர் ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் தான் இருப்போம். எப்போ தான் வந்து எம்டி வருவார் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருப்போம். ஸோ நம்மளுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஏதோ நல்ல முடிவு வரும்னு எல்லாருமே நம்புவோம். எல்லாத்துக்கும் கடவுள்கிட்டையும் வேண்டிக்கோங்க. எல்லாருமே நல்லா நடந்துட்டு இருந்த கம்பெனி ஏன் இப்படி ஆகுது, என்னமே புரிய மாட்டேங்குது. ஸோ எம்டி வந்து நமக்காக தான் வந்து போயிருக்காரு உள்ள. ஸோ அதனால் நம்ம வந்து பொறுமை காத்து ரொம்பவே வெயிட் பண்ணிட்டோம். இனிமே கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரீசெண்டாக இந்த இஷ்யூ வந்ததுலேருந்தே அவர் வந்து போட்ட வீடியோ எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேங்கிற மாதிரி தான் பேசியிருந்தார். எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்குது, இந்த மாதிரி அஷூரன்ஸ் யாராவது கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம எம்டி வந்து அவ்வளோ வீடியோஸ் போட்டு எல்லாமே நம்மளுக்கெல்லாம் வந்து கேரண்டி தான் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட அமௌண்ட் எங்கேயுமே போகாது, நம்மளோட கம்பெனி நம்மக்கிட்ட தான் இருக்கும். எல்லாருமே வந்து பாசிட்டிவோடு இருங்க. இது வந்து நம்மளுக்கான ப்ரூவ் பண்ணுற காலம்தான். ஸோ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்மளோட கம்பெனி வந்து கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும், எல்லாருமே நம்புவோம். ஸோ இந்த வியூ இதை கொடுத்தீங்கன்னா அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. அதில் வந்து பிரின்சிபல் பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. ஸோ கேஸ் டைப் வந்து CRLOP, ஃபில்லிங் நம்பர் போட்டிருக்காங்க அண்ட் ஃபில்லிங் டேட் போட்டிருக்காங்க, இயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எந்த டேட்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 18/9/2024 ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ கேஸ் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஹியரிங், அதாவது ஹியரிங் டேட் வந்துட்டு 26 செப்டம்பர் 2024. நான் அப்பவே சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் வந்துட்டு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பாருங்கள், ஈவினிங் வந்து கண்டிப்பாக ஒரு அப்டேட் வரும். எல்லாருமே காத்திருப்போம். ஸோ எம்டியும் வந்து வெளியில் வந்து பழையபடி நம்மளோட கம்பெனி வந்து நடக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஹானரபிள் ஜஸ்டிஸ் TV தமிழ் செல்வி மேம் அவங்க வந்து தான் இந்த கேஸை வந்து எடுத்து நடத்த போகிறாங்க. அண்ட் பெஞ்ச் வந்து சிங்கிள் பெஞ்ச்னு போட்டிருக்கு. அண்ட் ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் சென்னை அண்ட் ஜுடிஷியல் கிரிமினல் செக்ஷன்னு போட்டிருக்காங்க.
ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன நடக்கும்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஸோ நீங்களுமே கூகுளில் போய் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபில்லிங் டேட் போட்டு, அதாவது ஃபில்லிங் நம்பர் போட்டு அந்த கேப்சா டைப் பண்ணி கோன்னு கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம். ஸோ மை V3யில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு வேறு ஒரு பிஸ்னஸ் இந்த மாதிரி இதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரியும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. இது வந்து மூவ் ஆன் பண்ணியும் போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுதான் மை V3 ஆட்ஸை நம்பியே வந்து ரொம்ப பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 8 மந்த்ஸ் இல்லை 9 மந்த்ஸே ஆச்சு. 8-9 மாதம் வந்து அமௌண்ட் வராமல் இருக்கும்போது எல்லாத்தோட வாழ்வாதாரமுமே வந்து பாதிக்கப்படுது. நிறைய பேர் வந்து இஎம்ஐ வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் எல்லாருமே இருக்கீங்க. எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க தெரியுது. ஸோ எல்லாருமே அதோட ஒரு உச்சக்கட்டத்தில் தான் இருக்கும். ஸோ இத்தனை நாள் வந்து நம்மளுக்கு தெரியல. இந்த ஒரு மாதம், இந்த செப்டம்பர் மாதம் ரொம்பவே கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ எனக்குமே அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே வேண்டிக்கோங்க. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நம்ம எம்டிக்கு பெயில் கிடைக்கணும். ஸோ நல்ல ஒரு தீர்ப்பு வந்துட்டு கண்டிப்பாக அவர் வந்து வெளியே வரணுங்கிறத நம்புவோம். கீழே வந்து பெட்டிஷனர் அண்ட் அட்வொகேட் அந்த போட்டிருந்தாங்க. அதாவது நம்மளோட எம்டி சார், சக்தி ஆனந்த் சார், அவரும், அதுக்கப்புறம் அட்வொகேட் அவங்களோட நேம்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஸோ ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். தீர்ப்பு எப்படி போகுது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னுங்கிறத நம்ம இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக ஒரு சூப்பரான அப்டேட் கூட வரேன். ஆல்ரெடி நம்ம வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலாக தான் இருப்போம். அதில் வந்து நிறைய பேர் குளிர்காயணும்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. மெயினாக நீங்கள் மை V3யில் இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணாதீங்க. யார் மனசையும் வந்து புண்படுத்தாதீங்க. இன்றைக்கே நான் ரொம்ப பதட்டமான ஒரு இதில் தான் பேசிகிட்ருக்கேன். என்னோடய வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு முடிவோடு வந்துச்சு அப்படின்னா ஸோ எல்லாருமே அதை வந்து கொண்டாடலாம். ஸோ வரலினாலும் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி தான் வரணும். ஸோ எல்லாருமே எல்லாத்துக்குமே தயாராக இருங்க. அதை தான் நான் சொல்லுவேன். எம்டி சார் வந்துட்டு யாரையுமே ஏமாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இந்த பண்ணலன்னு சொல்லியிருக்காரு அவரே. ஸோ அவரே வந்து நிறைய வீடியோஸில் கேரண்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்மளும் வந்து ரொம்ப நம்பிட்டு தான் இருக்கோம். அவரை நம்பி தான் வந்து இருக்கோம். ஸோ மை V3 ஆட்ஸை நம்பி தான் நிறைய பேர் இருக்கோம். லேடிஸ், வயசானவங்க அண்ட் ஹேண்டிகேப்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலில் தான் இருக்கும். வீட்டில் வந்துட்டு அவ்வளோ திட்டு வாங்கிட்டு ஸோ என்ன பண்ணுறது, அடுத்து என்ன ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோமோங்கிற மாதிரிலாம் வந்து யோசிக்க தோணிருச்சு. ஸோ அதுக்கான காரணம் வந்து கம்பெனி கிடையாது. ஸோ கம்பெனி வந்து நம்மளுக்கான கரெக்டான பேமெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ப்ராடக்ட்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? நாளைக்கு மட்டுமே 190 கேஸ் இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம எம்டியோட கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 174வது கேஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு கடைசியாக தான் வரும். ஈவினிங் அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். எதுவுமே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஹியரிங் டேட். இன்றைக்கி பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாய்ப்புகள் தான் இருக்குன்ற நான் பெயில் தான் கிடைச்சிடும்லாம் சொல்லலை. ஸோ வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லோரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் அண்ட் டேக் கேர்.